எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். கேள்வியா வச்சா பரவாயில்ல. நீங்க கேள்வியே கேட்க தெரியாம ஒரு கேள்வியை கேட்கறது, அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா மரியாதையா பேசுங்கிறது, அப்ப கோவரமா வராதா? எனக்கு மரியாதை கத்திட்டு எனக்கு கோவரமா வராதா? நீங்க ஒரு அரசியலை சார்ந்து, ஒரு கட்சியை சார்ந்து ஒரு ஊடகத்துல போய் இருந்துக்கிறீங்க. அவரு உங்களுக்கு காசு கொடுக்குறாரு, சம்பளத்தை வாங்குறதுக்கு முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க. நான் அப்படி இருக்கணும்னு அவசியம் இருக்கு. கேள்வி கேட்கும் போது கண்ணியமா பதில் சொல்வதும், மரியாதை கடைபிடிப்பதும், நாகரீகத்தை கடைபிடிப்பதும் இந்த இடத்துல இருக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கும் இருக்கும். புரியுதா? நீங்க நல்ல கேள்விகளை வைங்க, நான் அழகான பதில்களை சொல்லுவேன், தேவையான பதில்களை சொல்லுவேன். நீங்க அதை விட்டுட்டு என்னையே நீங்க இது பண்ணணும்னு வச்சுக்கிறீங்களேன். நான் பேச கத்துக்கிட்டது எப்படி மேடையில பேசுங்கிறதுலாம் ரொம்ப பின்னாடி. எப்படி சண்டை போடுறேன்னு தான் 5 வயசுல எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால பேசுற சிம்மானதான் நீங்க பாத்துருக்கீங்க. அது நீங்க என்கிட்ட வருத்தம் தெரிவிங்க. இனிமே அப்படி நடந்துக்கிற மாட்டோம்.